கோயில் நின்று இங்கனே போந்தருளி ஒரு சிங்கமாக நீ எழுந்திருந்து திருப்புறப்பாடு கண்டருளி இந்த சிம்ஹாசனத்தில் வீத்திருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணினான். அப்போது எம்பெருமானுடைய திருவடி எப்போ ஏற்பட்டது அப்படின்னாக்கா, மகாலட்சுமியோட திருக்கை பத்மஹஸ்தாம்னு சொல்கிறோம். தாமரை போன்றதான்னு தெரியும். அவன் வெறும் தாமரைக்கை, இது செந்தாமரைக்கைன்னு பார்த்தோம் இல்லையா? செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பா. அப்போது வெறும் தாமரையே சாஃப்டாக இருக்கும், செந்தாமரை எப்படி இருக்கும்? அவனை விட இந்த திருக்கரம் ரொம்ப மெல்லடியான திருக்கரமா. அந்த பஞ்சு போன்ற திருக்கரத்தினால எம்பெருமான் திருவடியே தாயார் பாதசேவனம் பண்ணுறா. அவள் கூட தன் திருக்கரம் பட்டாக்க பெருமாளுடைய பாதம் நோவுமோ அப்படின்னு அப்படி பார்த்து பார்த்து பண்ணுவாளாம். அப்பேற்பட்ட திருவடியாம். இவள் திருக்கையே அவ்வளோ மெதுவான திருக்கை. அந்த மெதுவான திருக்கையை வச்சு பாதசேவனம் பண்ணால் சில பேரோட கையெல்லாம் பட்டாலே கால் நான் பிடிச்சி விட்றேன்னா அவ்வளோதான், அடுத்து கட்டு போட வேண்டியதான். அந்த மாதிரி சில பேருடைய கை இருக்கும். ஆனால் பிராட்டி என்ன பண்ணுவோன்னா, அவ்வளோ பஞ்சன்ன திருக்கையால், தாமரை போன்ற திருக்கையினால் பெருமாளுடைய திருவடி பிடிக்கிறச்சே பெருமாளுக்கு நோவுமோ அப்படின்னு அவ்வளோ பதவிசாக பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணுவாளாம். அப்பேற்பட்ட திருவடி படைத்த எம்பெருமானை போய் நாம் நடக்க சொல்லிட்டோமேன்னு நாச்சியாருக்கு மனசில் ஒரு தாபம். அந்த தாபம் போகிறதுக்காக இன்னைய பாசுரத்தில் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறா. நாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவளை பற்றி அவள்கிட்ட போய் நின்றுண்டு, நீங்கள் இப்பேற்பட்டவர், நான் இப்படி பண்ணிட்டேனே, நீங்கள் இப்பேற்பட்டவர், நீங்கள் இன்னது பண்ணியிருக்கேள் அன்னது பண்ணியிருக்கேள், அவளுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி எனக்கு போய் நீங்கள் இப்படி ஒரு கிருப்பை பண்ணல, உங்களுடைய வைபவம் என்ன, என்னுடைய இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையே சாதாரணமாக. அதேமாதிரி நாச்சியார் எம்பெருமானுடைய மகிமையெல்லாம் சொல்லி இன்றைக்கி போற்றி போற்றி போற்றின்னு தமிழில் அர்ச்சனை நாச்சியார் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கா. அவள் தான் பண்ணியிருக்கான். தமிழ் அர்ச்சனை இப்போ என்னமோ சொல்லின்னு இருக்காள, தமிழ் அர்ச்சனைன்னா அது எவனும் புதுசாக கண்டுபிடிக்கல, நாச்சியார் சொல்லிட்டு அப்போவே. இந்த போற்றிங்கிறது நாச்சியார் தான் ஆரம்பத்தில் சொன்னது. அதனால் இன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறா. அன்னி உலகம் அளந்தாய் அடிபோத்தி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணு குணிலாய் இருந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேள் போற்றி என்னன்னம் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அப்படின்னா, அன்றுனா அன்னைக்கு கிருத்தயுகத்தில், இப்போ நாச்சியாக இருக்கிறது கலியுகம். அன்று கிருத்தயுகத்தில் வாமனனாக அவதரித்து மகாபலியிட்ட போய் கையேந்தி, இவன் உயரம் என்ன, அவனுடைய தாழ்வு என்ன, ஆனால் அவன் தாழ்ந்து அவன்கிட்ட போய் கை நீட்டி வாங்கினையே அன்னி உலகம் வளர்ந்தாய். அப்பேற்பட்டதான திருவடி தாயாரே பிடிக்க கூசக்கூடிய திருவடியாம். தாயாரே பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய திருவடியை போய் அகிலத்துக்கும் சாத்தினியப்பா அப்படிங்கிறா. கல் முள்ளு, ஏன்னா ஒரு திருவடி இங்கே வச்சாக்க எல்லாத்துலேயும் பட்டிருக்குமோ இல்லையா? கல்லுலேயும் பட்டிருக்கும், முள்ளுலேயும் பட்டிருக்கும். அப்போது அந்த பஞ்சன்ன மெல்லடி இப்படி நீ போய் சாத்தினிய எல்லாத்து மேலேயும் அப்படின்னு அந்த திருவடிக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுறான். அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி. ஒரு அடி இங்கே வச்சார், இன்னொரு அடி மேலே தூக்கினார். அதனால் என்னாச்சுன்னா எம்பெருமானுடைய சொத்து தான் இந்த ஜெகத்து அப்படின்னு நிரூபணமாச்சு. நீங்கள்லாம் என்னுடைய சொத்து அப்படின்னு எம்பெருமான் காமிச்ச அவதாரம் திருவிக்ரம அவதாரம். அதனால் அன்னைக்கு அந்த கிருதயுகத்தில் மகாபலியிட்ட யாச்சகம் வாங்கி உலகத்தை அளந்தேப்பா, அந்த திருவடி வாழட்டும் அப்படின்னா. ஏன்னா அந்த திருவடி திருஷ்டி போட்டுருத்தான். இந்த தேவர்கள்லாம் பார்க்குறான். தேவர்களுக்கு எப்போ பார்த்தாலுமே கூட்டம் கூட்டமாக கூடிடுவான். ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது, பெருமாள் ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னா அப்படியே வானத்தில் நின்றுட்டு வேடிக்கை பார்ப்பாள். அவள் தான் ஆடியன்ஸ் பெருமாளுக்கு. பார்த்துட்டு அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க, என்ன வைபவம் என்ன வைபவம், இந்த திருவடி எப்படி. ஏன்னா திருவடி யாருமே சேவிச்சதில்லை, அவ்வளோ கிட்டக்க சேவிச்சதில்லை இல்லையா? பெருமாள் எங்கேயோ திருப்பார்கடலில் பரவத்தில் இருப்பார், அசரீரியாக தான் பேசுவார். இவாளோட தன் சுரூபத்தை காமிக்க மாட்டார். இவாளெலாம் எவ்வளோ பெரிய தேவர்களாக இருக்கட்டும் பெருமாளை சேவிக்க முடியாது. திருப்பார்கடலுக்கு போனால் எனக்கு இந்த கஷ்டம்னு சொன்ன உடனே நீங்கள் போங்க நான் அவதரிக்கிறேன், இங்கே இந்த இடத்துல இப்படி அவதரிப்பேன் அப்படின்ட்டு சொல்லிவிடுவார். இவள் வந்துடுவா, அவ்வளோதான். பெருமாளை நேரில் தரிசிக்கிற பாக்கியம் அவளுக்கு கிடையாது, பக்தாளுக்கு மாத்திரமே உண்டு. நாரதர் அடிக்கடி போய் சேவிப்பார், சனகாதி ரிஷிகள் அடிக்கடி போய் சேவிப்பா, பிரகலாதன் சேவிப்பார், துருவன் சேவிப்பார். இந்த மாதிரி பக்தர்கள் தான் பெருமாளை நினைச்ச மாத்திரத்தில் சேவிப்பாடைய தேவர்களுக்கு என்றைக்கோ இந்த மாதிரி ஒரு லாட்ரி அடித்த மாதிரி கிடைச்சாதான் உண்டு பெருமாளுடைய தரிசனம்.
அப்போது கீழே அளந்து மேலே ஒரு திருவடி தூக்கினாள் இல்லையா, அந்த திருவடி அப்படி மேலே வர்றது அவள் பார்த்துட்டு இருக்கா எல்லாரும். இப்போ அந்த செக்கச்சவேர்னு அந்த தாமரை போன்ற திருவடியை பார்த்த உடனே என்ன திருவடி என்ன திருவடி. வேணா பெரியாழ்வார் பெண்பிள்ளை இல்லையா, அவர் என்ன சொன்னார், சேவடி செவ்வி திருக்காப்பு. முதல்ல திருவடிக்கு தானே அவரும் மங்களாசாசனம். இவர் பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தானுன்னு இந்த பாண்டியனோட சபையில் போய் பரத்த நிர்ணயம் பண்ணி விரைந்து கிளியறுத்தான்னு உண்மையை நிரூபணம் பண்ணிவிட்டார். ராஜாவுக்கு சந்தோஷம், சந்தேகம் தீர்ந்து போச்சு. அப்போ இவருக்கு ஏதாவது நல்ல பரிசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனதானிய சமிருத்தி நிறைய கொடுக்குறான். அது மாத்திரம் போராதுன்னு சொல்லிட்டு இந்த பரபிரம்மத்தை காமிச்சு கொடுத்த இவரை கொண்டாடணும்னு யானை மேலே ஏற்றி ஊர்வலம் விடுறான். அந்த மதுரையில் 4 மாசி வீதின்னு பெரிய வீதி இருக்குது, அந்த வீதியில் தான் ஊர்வலம் நடந்துதான். அங்கே நடக்கிறார். இந்த யானையில் பெரியாழ்வார் வரைச்ச அவ்வளோ கூட்டம் தாங்கலை. எல்லாரும் பெரியாழ்வாரை சேவிக்கிறா வாத்திய கோஷங்களோட. அந்த ஊர்வலம் பெருசாக வந்துட்டுருக்கு. ராஜாவும் சாமரம்லாம் வீசின்னு வரான் ராஜா. அந்த பெரும் கூட்டத்தில் தன் குழந்தைக்கு ஒரு வைபவம் நடக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைய ஊர்வலமாக கூட்டின்னு வந்தால் இந்த அம்மா மாடியிலேருந்து பார்ப்பா இல்லையா, அந்த மாதிரி என் குழந்தை இப்படி வருது பாருன்னு இந்த பாட்டிகள்லாம் மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த நாளில் ஸ்திரீகள்லாம் கூட்டத்துக்குள்ளே ஊர்வலமாக வரமாட்டான். அதனால் அவள்லாம் அப்படி பார்ப்பா இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஆசை வந்தது, நம்ம குழந்தை இப்படி பரத்துவ நிர்ணயம் பண்ணிட்டு இப்படி வரானே, இவனை நாம் போய் சேவிக்கணும்னு அவன் மாத்திரம் இல்லாமல் பிராட்டியும் கூட்டின்னு வந்துட்டானான். தேவிகளோட கருட வாகனத்தில் வந்து அங்கே நிற்கிறான். மேலே நின்னோடனே இவர் சேவிக்கிறார். இவருக்கு மாத்திரம் தரிசனம் கொடுத்தா போகிறாதா, அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தரிசனம் இல்லையா. பக்தன் ஆகட்டும் அபக்தன் ஆகட்டும் வாசியரா அப்படின்னார், எல்லாருக்கும் ஒரு தாரதமியமே இல்லை. இன்னாருக்கு தான் தரிசனம் இன்னாருக்கு தான் இல்லைன்னே கிடையாது. பெரியாழ்வாரை முன்னிட்டு அத்தனை பேரும் சேவிச்சாலாம். பெரியாழ்வார் பெருமை தானே படணும். பார்த்தியா, என்னால் நீங்கள்லாம் சேவிச்சலேன்னு சொல்கிறத விட்டுட்டு அவருக்கு வயிறு கலங்கிடுத்தான். குபீர்னது என்ன அப்படின்னா தான் 5 குடிக்கு ஒரு சந்ததியா. 5 குடின்னா பகவானுக்கு என்ன போகிறதோன்னு பயந்துட்டே இருப்பாளாம். அவள் தான் ஆழ்வார்கள்னா 5 குடி. பகவானுக்கு ஏதோ கண்ணெச்சல் பட்டுற போகிறதோ, அவனுக்கு ஏதோ குறவந்துட போகிறதோன்னு பயந்துட்டே இருப்பாளாம். இந்த பெருமாள் சாப்பிட்டாரா, அந்த பெருமாள் சாப்பிட்டாரா, ஸ்ரீரங்கத்தில் திருவாராதனை ஒழுங்காக நடந்ததா, திருமலையில் பெருமாள் ஒழுங்காக சாப்பிட்டாரா, இன்றைக்கி புறப்பாடு நடந்ததா, இன்றைக்கி கோஷ்டிலாம் சமர்த்தியாக நடந்திருக்குமா, உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்படி யோஜனை பண்ணிகிட்டே பயந்துட்டே உட்காந்துருப்பாளாம் ஆழ்வார்கள். அதனால தான் அவளுக்கு 5 குடியில் பிறந்தவா. அதனால தான் ஆழ்வார்கள். அவளுக்கு சந்ததியாக நம்ம ஆண்டாள் வந்தா. அதான் 5 குடிக்கு ஒரு சந்ததியாயின்னு மாமுனிகள் சாதிக்கிறான். அந்த பயத்தினால என்ன ஆச்சுன்னா, ஏன்னா முதல்ல எல்லாரும் என்ன சேவிச்சான்னா, கருடனில் அப்படி பெருமாள் மேலே நிற்கிறார். இந்த திருவடி தானே தொங்கின்னு இருக்கு. இப்படி அந்த உள்ள திருவடி தெரியுது. அந்த செவேருங்கிற அந்த சங்கச்சக்கர ரேகையோடு அந்த திருவடி தெரிஞ்ச உடனே அது ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு. அந்த திருவடி யாராவது தொற்றமாட்டேன். ஏன்னா இந்த பெருமாள் ஏன் வாயில் விரல வச்சுருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு பக்தர். அவர் சொன்னார், எல்லாரும் என் திருவடியே பிடிக்கிறாளே, இந்த திருவடியில் என்னதான் இருக்குது பார்ப்போன்னு பெருமாளையே வாயில் எடுத்து வச்சுட்டானா. பாலகோபாலனாக ஆளிலையில் படுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் ஏன் தன்னோட பாதத்தை சுவைச்சின்னு இருக்கான் அப்படின்னா, இந்த பக்தால் எப்போ பார்த்தாலும் என்னை விட என் திருவடியை தானே பிடிக்கிறா எல்லாரும், அந்த திருவடியில் என்னதான் இருக்குது பார்ப்போமேன்னு சப்பி பார்த்தானா. அதை வச்சவன் எடுக்கவே இல்லையா, ரொம்ப நன்னா இருக்கே, அதனால தான் இவாள்லாம் வந்து நம்ம திருவடி பிடிக்கிறான்னு எடுக்கவே இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் அப்படி வச்சுட்டு இருக்கான்னு ஒரு இந்த பாலகோபாலனை வர்ணிக்கிற மாதிரி ஒரு தாசர் ஸ்லோகம் பண்ணுறாருங்க. பெருமாள் திருவடியில் பெருமாளுக்கே ஒரு ஆசையாம். அப்பேற்பட்ட திருவடி அங்கே தெரிஞ்ச உடனே என்னாச்சு, இவருக்கு பயம் வந்துருத்தோ, அந்த திருவடிக்கு ஏதாவது நோவு வந்துட போகிறதேன்னு சொல்லிட்டு பல்லாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு. இந்த சேவடி திருவடி இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் முதல் மங்களாசாசனம். அவரை முதல்ல திருவடிக்கு தான் மங்களாசாசனம். அப்புறம் தான் திருமார்பல வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, திருவாளியும் பல்லாண்டு, திருச்சங்குக்கு பல்லாண்டு அப்படின்னு அப்புறம் ஒன்றுன்னா திருப்பல்லாண்டு பாடுறார் எல்லா அவயவங்களுக்கும். அதனால் ஆழ்வார் என்ன சொன்னாரோ அப்படியே இவள் சொல்லுவா இல்லையா. அவள் பல்லாண்டு பாடினது திருவடிக்கு, இவள் முதல்ல திருவடிக்கு பல்லாண்டு பாடுறா. சேவடி செவ்வி திருக்காப்புனா என்று அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. இந்த தேவர்களெல்லாம் கண்டு, ஏன்னா தேவ மனுஷ திரிய ஸ்தாவரங்கள் எல்லாம் பார்க்குறதே பெருமாள் திருவடி அளக்கும் பொழுது எல்லார் மேலேயும் திருவடி படும்போது பார்க்க மாட்டாளா, ஏதோ நம்ம தலை மேலே படுறதே பெருமாளுடைய திருவடி அப்படின்னு படுறதே பார்த்து அங்கே ஒரு திருஷ்டி பட்டிருக்குமே பெருமாளுக்கு, அந்த திருவடி வாழட்டும் அப்படின்னா. ஏன்னா அந்த உலகளந்த திருவடி தானே இன்றைக்கி நமக்காக சீரிய சிங்காசனத்துக்கு நடந்து வந்தது இல்லை, திருப்பள்ளிக்கட்டிலேருந்து. அப்போ அந்த அடி நோவு சாத்தி இருக்குமே,
எம்பெருமானுடைய அந்த சுகுமாரமான மெல்லென்ன திருவடி வெளிச்சிருக்குமே, அந்த திருவடி பல்லாண்டு வாழட்டும்னு அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி அப்படின்னா. அடுத்து ராமனை சொல்கிறார், சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் அப்படின்னா. தண்டகாரண்யம் பூரா நடந்தார் ராமன். யாரும் ராமன் இருக்கிற இடத்துக்கு சண்டைக்கு வரல, இவர் கிளம்பினார். கிளம்பி சென்று போகிற வழியில் வரிசையாக ஒவ்வொருத்தராக ஆயிண்டே இருக்கு. முதல்ல சுபாக மாரீச்சன் தாட்டகை இதெல்லாம் ஆச்சு. ரெண்டாவது வனவாசம் போகிறச்சே கபந்தன் அவன் இவன் எல்லாரும் இந்த ராவண பரிவாரங்கள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணுறார். பல லட்சம் ராட்சசங்களை சம்ஹாரம் பண்ணி திரும்பி வரார் இல்லையா. அந்த திரள் அப்படின்னு சென்றங்கு தென் இலங்கை செற்றாய். ராவணனுக்கு நிகர் யாரும் கிடையாதுன்னு சொல்கிறது. அப்பேற்பட்டவன் ராவணன். அவனை போல வேதசாஸ்திரம் கத்துண்டவா கிடையாது, பக்திமான் கிடையாது, வீரன் கிடையாது. ஆனால் என்னாச்சு, ஒரே ஒரு இதில் தீர்ந்தே போயிட்டான். பிறன்மனையை நினச்சான், போச்சு. அத்தனை இருந்தும் வீணாக போச்சு. அதனால் அந்த அசுர குணம் அது. அதனால் அவன் பிராமணனாக பிறந்தாலும் குணத்தினால அசுரன் ஆகிட்டான். அதனால் என்னாச்சுன்னா அவனை சென்று அங்கு, அதனால் அங்கே போனான். தென்னிலங்கை செற்றாய், இலங்கையை ஜெயிச்சு விபீஷணனுக்கு பட்டம் கட்டினார். அதனால் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய். அந்த திறம் இருக்கு இல்லையா, திறமை, இந்த திறல் வீரம், அந்த வீரத்துக்கு ஒரு போற்றி மங்களாசாசனம். பொற்றச்சாட முதைத்தாய் புகழ் போற்றி. முதல்ல இந்த 10 நாளைக்குள்ளேயே பூதனை வந்தா. அந்த 12ஆம் நாள் பேர் வைக்கிறா பெருமாள் கண்ணனுக்கு. அன்னைக்கு பேர் வச்சுட்டு தொட்டிலில் போட்டு உள்ளே ஏதோ காரியம் பார்த்துட்டு இருக்கா. அந்த வண்டியிலேயே ஒரு அசுரன் ஆவேசம் பண்ணா, சகடாசுரன்னு பேர். சகடம்னா வண்டி. வண்டிக்குள்ளே புகுந்துட்டான். அது ஒரு இத்து போன வண்டி, அது நின்றுருக்கு பின்னாடி. அதில் தூளி கட்டி போட்டிருந்தா. அப்போ இத்து போன வண்டி திடீர்னு கீழே விழுந்தாக்கா அது உடையிறதுக்கு சாத்தியம் இருக்கு இல்லையா. அதனால் இயற்கையாக போனவா இருக்கட்டும்னு அதுக்குள்ளே ஆவேசம் பண்ணானா. அதனால் என்ன பண்ணினா கண்ணன், இந்த குழந்தை எப்பவும் கையை காலை அப்படி உதறிண்டே இருக்கும் விளையாட்டுக்கு இல்லையா. அந்த மாதிரி விளையாட்டாக அப்படி ஒரு அந்த பாகவதத்தில் சொல்கிறார், மிதிக்கவே இல்லைங்கிறார். மிதிக்கவே இல்லையா, அப்படி உதவிட்ட மாதிரி ஒரு பாவனை, அவ்வளோதான். அதுக்கே அவன் நொறுங்கி போயிட்டான். அவன் அந்த அந்த சகடத்து மேலே பாதமே பட்டிருக்குமோ பட்டிருக்காதோ தெரியல, சந்தேகமாக சொல்கிறேன். அப்படி மிதிக்கிற மாதிரி அந்த திருவடி பக்கத்தில் போனது, உடஞ்சே போயிட்டான். அதுக்கே அவனுக்கு அந்த இது தாங்கலையே அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஒன்றை சகடம் உதைத்தாயினான். அந்த சகடத்தை உதைச்சி சம்ஹாரம் பண்ணினான். அந்த புகழ் போற்றி. கன்று குணிலாயிருந்தாய் கடல் போற்றினான். அந்த வத்சாசுரன் ஒருத்தவன் தான், கபித்தாசுரன் ஒருத்தவன் தான். அதனால் எல்லாருமே அசுரால். அவள் வந்து ரூபத்தை இட்டு தான் அவளுக்கு பேர். வத்சாசுரன்னா கண்ணு மாதிரி வந்தான் ஒருத்தன். இன்னொருத்தன் என்ன பண்ணினா, அந்த விளாம்பழம் இருக்கு இல்லையா, அந்த பழமாக மரத்தில் 2 பேர் பேசிட்டாலாம். நீ முதல்ல போ, உன்னால் முடியல அப்படின்னாக்கா அடுத்து நான் இருக்கேன், நான் இந்த பழமாக இருக்கேன். எப்படி இருந்தாலும் இந்த கண்ணன் ருச்சியான பழங்களை பார்த்தா விடமாட்டான். அவன் சாப்பிடுவான், என்ன சாப்பிடுவான், நான் உள்ளேருந்து கிழிச்சிட்டு வந்துடுவேன். இந்த அகஸ்தியர் கதையில் கூட ஒன்று உண்டு. வாதாபின்னு ஒருத்தன் பழமாக மாதிரி உள்ள போவான், அப்படியே ஜீரணம் பண்ணிவிடுவார். அதேமாதிரி இந்த கண்ணன், அது அப்புறம் வந்தது, கண்ணனுக்கு முன்னே இல்லை அந்த சரித்திரம். அது இப்போது கலியுகத்தில் நடந்தது. இது துவாபர யுகம். அப்போது அந்த கபித்தன் என்ன பண்ணினா, கபித்தம்னா விளாம்பழத்துக்கு கபித்த பழம்னு பேர். அந்த விளாம்பழமாக ஒருத்தன் இருந்தான் மரத்தில். இந்த வத்சாசுரன் ஒருத்தன் வந்தான். இது ரெண்டும் தெரிஞ்சுடுத்து கண்ணனுக்கு. என்ன பண்ணினா, இந்த கண்ணினை வாழோலை கட்டி கனிகள் அதிர எரிந்து, கனிகள் உதிர எரிந்துன்னு பெரியாழ்வார் சொல்கிறார். அந்த கண்ணுக்குட்டி ஒரு வித்தியாசமாக வருது. உடனே என்னடா அந்த கண்ணுக்குட்டி நம்ம இது மாதிரி தெரியலையே அப்படின்னா ஒருத்தன். உடனே அவன் சொன்னான், ஒருத்தன் இது ஏதோ விசேடமான குட்டி மாதிரி இருக்குண்ணா. இல்லைடா இது ஏதோ காட்டில் இருந்து வந்த மான் அப்படின்னா ஒருத்தன். இப்படி இந்த பசங்கள்லாம் விளையாட்டாக ஏதோ பேசிக்கும், ஒரு ஜாலி எல்லாம். உடனே கண்ணன் என்ன பண்ணினா, அதை கொஞ்சம் நேரம் பிடிச்சி விளையாடுவோன்னு சொல்லிட்டு அந்த ஓலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த வாளில் கட்டி 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 இப்படி நீளமாக பிடிச்சி விளையாடிகிட்டே இருந்தாலும் அது ஓட பிடிச்சி இழுக்க இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறச்சு அவனுக்கு என்ன கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு இந்த கண்ணனை முட்டி தள்ளிடணும்னு அவனுடைய என்ன அபிப்பிராயம். இந்த கண்ணன் கொஞ்சம் இந்த பசங்கள்லாம் விளையாடட்டும்னு விட்டுட்டு இருந்தான். இந்த பசங்களோடு சேர்ந்து அவனும் விளையாடிகிட்டே இருந்தான். கடைசியில் அந்த சமயம் வந்த உடனே அந்த கபித்தாசுரன் ஒருத்தங்க இருக்கானே விளாம்பழமா, அவனையும் முடிக்கணும் இவனையும் முடிக்கணும். என்ன பண்ணினா, அந்த கண்ணை அந்த வாளோலை சேர்த்து சுருட்டினான். அதுதான் பெரியாள், கண்ணினை வாளோலை கட்டி கனிகள் உதிர அப்படின்னா. அந்த விளாம்பழம் இருக்கு இல்லையா, அந்த விளாம்பழமும் அடிக்கணும் இவனும் அடிக்கணும். என்ன பண்ணலான்னு வேகமாக சுற்றினானா, ஓடினான். அந்த கல் எறிவா இல்லையா, அந்த மாதிரி வேகமாக சுற்றிகிட்டே ஓடினா. ஒரு திருவிடை அப்படி ஊந்தினா, ஓங்கி ஒரு அடி அடித்தான். இவன் போய் அவன் மேலே 2 பேர் அடிச்சதுலேயே 2 பேர் பிராணம் போச்சு. அதனால் கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றினான்.
அப்போ கைக்கு தானே திருவடி மங்களாசாசனம் பண்ணியிருக்கணும் இவள். ஆனால் திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுறா. வேகமாக போய் உந்தினான் இல்லையா, ஒரு உந்து. நம்ம எந்த அளவு உந்துறமோ கைக்கு பலம் கிடைக்கும். அதனால் அந்த உந்தினதுனால எம்பெருமான் திருவடிக்கு ஒரு நோவு வந்திருக்குமோன்னு நாச்சியாருக்கு ஒரு எண்ணம். அதனால் அந்த திருவடிக்கு கடல்னாக்க பாதம், அந்த கடலுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுறா. இப்படி ஆச்சரியமாக விளையாட்டாக அப்படி பண்ணுவானா. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னா, கல்மாரி காத்தாய் அப்படின்னா. இந்த இந்திரனுக்கு ஒரு கோபம் வந்தது, அது கர்வம். ஏன்னா அந்த கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ணுங்கன்னு கண்ணன் சொல்லிட்டான். இந்திர விழாவை கோவர்தன விழாவாக மாற்றி விட்டார் கண்ணன். ஏன்னா இந்திரன் என்ன பண்ணுறான், மழை பொழிகிறான். அப்போ அவனுக்கு தான் பூஜைன்னா. இவன் சொன்னான், இந்திரன் நாமெல்லாம் யாதவர்கள், நாமெல்லாம் தர்மத்தை ஒழுங்காக பண்ணுறோம், ஒழுங்காக தர்மம் பண்ணால் மழை கொடுக்க வேண்டியது அவன் கடமை. நாம் தர்மத்தை மீறினாத்தான் மழையை நிறுத்தணும். ஆனால் நாமளும் சரியாக தர்மம் பண்ணின்னு இருக்கோம். என்ன சென்று சரி செய்யும் அப்படின்னா, கறவைகள் கணங்கள் பல கறந்துன்னு காலத்தில் கறந்து பசுக்களை நன்னா சம்ரட்சணம் பண்ணுறோம், தர்மத்தை காப்பாற்றுறோம். அதனால் நமக்கு கடமையை ஒழுங்காக பண்ணுறதுனால அவன் பொழிஞ்சே ஆகணும். அவன் பொழியலன்னா அவன் மேலே குற்றம். அதுக்கு நீங்கள் ஏன் அவனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்போவுமே இந்த கண்ணன் என்ன சொன்னாலும் இவ கேட்பான். கண்ணன் சொன்னால் சரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த மழை பெஞ்சு கோவர்தனத்தில் தான் நம்ம மாடுகளுக்கெல்லாம் புல்லெல்லாம் கிடைக்கிறது, நமக்கு பழங்கள்லாம் கிடைக்கிறது, விறகெல்லாம் கிடைக்கிறது சமைக்கிறதுக்கு. இன்னும் பலவிதமான ஓலைகள்லாம் வீடு கட்ட அங்கேருந்தான் எடுத்துன்னு வரோம். அப்போது பலவிதமான உதவி கோவர்தனம் தான் நமக்கு பண்ணுறது. அதனால் கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னா கண்ணன் உடனே சொன்னால், கண்ணன் சொன்னால் சரி அப்படின்னா கூட்டத்தில் ஒருத்தன் எல்லாரும் ஆமோதிச்சிட்டான். சரி அப்படின்னா உடனே மலை மாதிரி சாதத்தை குமிச்சா. இந்திரனுக்கு அப்படி தான் பண்ணுவாளாம். மலை மலையாக சாதத்தை குமிச்சு அண்டாண்டாவாக குழம்பு காய் கூட்டுலாம் பண்ணி அப்படி விதவிதமான பக்ஷணங்கள்லாம் அண்டாண்டாவாக வச்சுருப்பாளாம். அதை இந்திரன் வந்து சாப்பிட்டு போவான். அன்னைக்கு கோவர்தனத்துக்கு பூஜை முடிஞ்சாச்சு, கற்பூர ஆரத்திலாம் காமிச்சு முடிஞ்சாச்சு. கோவர்தனம் சாப்பிடுன்னு எல்லாம் உட்காந்துருக்கா அதையே பார்த்துண்டு. ஒருத்தன் கேட்டான், கண்ணா உன்னை நம்பி நாங்கள் வந்து பூஜை பண்ணிட்டோம், இந்த கோவர்தனம் இன்னும் வரலையே, சாப்பிடலையே அப்படின்னா. இவர் இருடா வரும் அப்படின்னா. உடனே அங்கே பலகை போட்டிருந்தா. பலகையில் போய் இவன் உட்காண்டான் கண்ணன். உட்காண்ட உடனே என்னடா நீ உட்கார, நான் சொல்கிறது கேளுடா. சரி, பெரிய இலையை போட்டா எல்லாத்தையும் போடு அப்படின்னா. அந்த மலை சாதத்தையும் போட்டுட்டே இருக்கா, இது விழுங்கிட்டே இருக்கு. கண்ணன் சாப்பிட்டுட்டே இருக்கான். எல்லாம் காலி, ஒத்துனோடு பருக்க கூட இல்லை. பிரசாதமாக கொஞ்சமான மிச்சம் கொடுக்கணுமோ இல்லையா. தேவேந்திரன் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு போவான். இவன் அதுவும் இல்லை, மிச்சம் வர எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டாலும் வயிறு அப்படியே இருக்கான், உப்பலை. ஏன்னா அப்படி ஒரு கண்ணன், அவனால தான் முடியும். மாமாயன்னு அதான் சொல்கிறான். ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு புடைக்கணுமோ இல்லையா. வயிறு உப்பவே இல்லை, இன்னும் எதுவும் இருக்காடான்னு கேட்டானா. உடனே அவள்லாம் சொன்னான், நம்ம கண்ணன் அவளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, கண்ணன் என்ன சொன்னாலும் அதுதான் சரி. அதனால் அப்போ பயப்படவும் இல்லையா வாழலாம், யாதவாழலாம். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு விசித்திரமாக யாராவது ஏதோ பண்ணிவிட்டா உடனே பயந்துருவோம். அது ஏதோ விசித்திரமான சித்தர் போல் இருக்கே, இல்லை யாரோ போல் இருக்கே அப்படின்னு அவள் கிட்டக்க போக மாட்டோம், பயப்படுவோம். அப்புறம் காலில் விழுந்து கும்பிடுவோம். அவள் பெரிய மடம்லாம் கட்டிடுவோம், அப்புறம் வசூல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வேறு விஷயம். ஆனால் கண்ணன் என்ன பண்ணினான், கண்ணன் சாதாரணமாக உட்காண்டிருக்கான். ஆனால் யாதவர்களும் பயப்படலையாம். கண்ணன் இத்தனையும் சாப்பிட்டுட்டான்டா அப்படிங்கிறாளாம், விளையாட்டாக சொல்கிறாளாம். அப்போது அந்த அன்பு, கண்ணனை ஒரு தெய்வமாக நினைக்கிற தோணலை அவளுக்கு. கண்ணன் நம் வீட்டு பிள்ளை அப்படின்னு இருந்தா. அதை பார்த்து இந்திரனுக்கும் கோபம் வந்தது. இந்த பொடியன் நம்ம இதை பூரா சாப்பிட்டுட்டானேன்னு என்ன பண்ணினா, மழைக்காக தான் நீங்கள் எனக்கு பூஜை பண்ணேன், நான் மழையை வச்சே உங்களை அழிக்கிறேன் பாருங்கன்னு 7 மேகங்கள் இருக்குது, சப்த மேகம்னு பேர். 7 மேகங்களையும் சேர்த்து ஏவினானா. அப்படி மழை கொட்டி தீத்துருத்து மழை கொட்டிகிட்டே இருக்கு. அப்போ அந்த பிருந்தாவனம் பூரா முழுகி போச்சு. யமுனையில் வெள்ளத்தினால முழுகி என்னாச்சு, கோவர்தனம் தான் தெரிகிறது, ஒன்றத்தையும் காணோம். எல்லோரும் இங்கே வந்துட்டா. கண்ணனை பார்த்தா, கண்ணா நீ தானே சொன்ன நாங்கள்லாம் இப்போது தவிக்கிறோமே அப்படின்னா. நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த கோவர்தனத்தை இடதுகை சுட்டு வரவா தூக்கி நானா இப்படி, அதான் குன்று குடையாய் எடுத்தாய் அப்படின்னா. ஒரு சின்ன 7 வயசு தான் அப்போ கண்ணனுக்கு. 7 வயசு பையன் பெரிய கோவர்தனை தூக்கி நின்னா. பயப்படணுமோ இல்லையா. நம்ம யாராவது சின்ன குழந்தை கல்லை தூக்கி நின்னா பக்கத்தில் போய் நிற்போமா, தலையில் போட்டுற போகிறது, கீழே போடுறா அப்படிமா. அவெல்லாம் பயப்படலை. கண்ணன் மலையை தூக்கிட்டா உள்ளே போயிடுத்துடலாம். உள்ளே போய் நின்றுட்டு இந்த யாதவர்களுக்கு கண்ணன் பிடிச்சுட்டே இருக்கானா, கண்ணனுக்கு கை வலிக்க போகிறதேன்ட்டு விட்டு கொடுத்துக்கிறாளா எல்லாரும். அதெல்லாம் கம்பு வச்சுருப்பா இல்லையா. அதுலேயும் கண்ணன் மேலே பாசம். நம்மளால் முடியுமான்னு அங்கே யோசிக்கலை.
அன்புனால கண்ணனுக்கு கை வலிக்க போகிறதே, கொஞ்சம் விடுறா, கண்ணன் கொஞ்சம் கையை மாற்றிக்கட்டும் அப்படின்னா. கண்ணை கையை இருக்கினா என்ன ஆகும்னு அவளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு அன்புனால அப்படி பிடிச்சுன்னு இருந்தாலும், அப்படி ஒரு யாதவர்கள் 1 வாரம் 7 நாள் மழை பொழிஞ்சுட்டே இருக்கு, இவன் கையை இறக்கினது இல்லை, அப்படியே பிடிச்சுட்டு இருக்கிறான். அந்த வைபவத்தை பார்த்த உடனே இந்திரனுக்கு அப்போ தான் புத்தி வந்தது, இது பரபிரம்மம் அப்படின்னு. அப்புறம் வந்து சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்ணனுக்கு கோவிந்தன்கிற திருநாமம் வருது. அது வரைக்கும் கண்ணன் வாசுதேவன் கண்ணன்னு பேர். கோவிந்தன்கிற திருநாமம். இந்திரன் வரான், வந்து மன்னிப்பு கேட்குறான். இப்போ இந்த யாதவெல்லாம் என்ன தேவர்கள்லாம் வந்திருக்கா, நம்ம கண்ணன் பெரிய ஆள் ஆகிட்டான்டா அப்படிங்கிறான் ஒருத்தன். அவனுக்கு கோவர்த்தனகிரியிலேயே உட்காத்தி வச்சு காமதேனுவோட பாலை எடுத்து இந்திரன் தேவேந்திரன் அபிஷேகம் பண்ணுறான் கண்ணனுக்கு. இவாளெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், யாரும் கிட்டக்க போல, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் சுலபமாக இவாளோட பழகிறவன் அங்கே இப்படி உட்காண்டிருக்கான், இந்திரனுக்கு முன்னே கம்பீரமாக அப்படி உட்காண்டிருக்கான். ஒரு அரசன் மாதிரி, தேவாதி தேவனாச்சே, இவாள்கிட்ட போய் சௌலபியம் காமிக்க முடியுமா? அதனால் கம்பீரமாக உட்காண்டிருக்கான், பட்டாபிஷேகம் பண்ணுறான். கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேர். பால்னால் திருவஞ்சனம் பண்ணி கிரீட்டங்கள், அந்த மயிலரகுனாலேயே அந்த கோவர்த்தனத்தில் கிடைக்கிற புஷ்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த புஷ்ப செடிகள் எல்லாம் ஒரு கிரீட்டமாக பண்ணி மயிலரகோட சாத்தி கோவிந்தன்கிற திருநாமம் அங்கே தான் ஏற்படும். கோன்னாக்கா பசுக்கள் கூட்டத்தை காப்பாற்றுறவன் கோவிந்தன். கோன்னா ஜீவாத்மாவை ரட்சிக்கிறவன் கோவிந்தன். கோன்னா உலகத்தை ரட்சிக்கிறவன் கோவிந்தன். இப்படி கோங்கிற சப்தம் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால் கோவிந்தன்கிற திருநாமம் அப்போ தான் ஏற்படுறது கண்ணனுக்கு. அந்த தேவேந்திரனால் சூட்டப்பட்டது. அப்போது எல்லாம் ஆராதனங்கள்லாம் முடிஞ்சு இந்திரன் மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பின உடனே என்னாச்சுன்னா, கண்ணன் கம்பீரமாக உட்காந்துருந்தாலே அவளை கொஞ்சம் பார்த்துட்டு கண்ணன் வருவானா, அப்படி இவாளோட போயிடுவானா அப்படின்னு ஒரு கலக்கம் யாதவாளுக்கு. உடனே ஜல்லுன்னு வேலேருந்து குதிச்சான். வாங்கடா விளையாட போகலாம், தோளில் கையை போட்டுன்னு கிளம்பிட்டு போயிடலாம். அப்படி அங்கே உயர்வை காமிச்சான். அடுத்த க்ஷணம் தன்னோட எளிமையை காமிக்கிறான். அதனால் என்னாச்சுன்னா, குன்று குடையா எடுத்தாய் குணம் அப்படிங்கிறாங்க. ஏன் குணத்தை சொன்னான்னா, தேவர்கள் வந்தால் கம்பீரமாக உட்காண்டிருப்பான் ராஜாவாட்டம். அதே யாதவர்கள் வந்தால் சுலபமாக பழகுவான். யாதவாள்லாம் யாரு? பக்தாள். தேவர்கள்லாம் யாது? கர்மாவை நம்புறவா. நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், தானம் பண்ணேன், தர்மம் பண்ணேன், அதனால் பெருமாள் எனக்கு கிருபை பண்ணாலும் பண்ண முடியாது. அவள்கிட்ட அப்படி தான் பேசுவான். நீ பண்ண தானத்துக்கு இவ்வளோதாண்டா உனக்கு, நீ பண்ண காரியத்துக்கு இவ்வளோதான் அப்படிமா. எனக்கு ஒன்றுமே தெரியாது கண்ணா, ஒன்று தெரியும் அப்படின்னா அவன் மடியில் தூக்கி வச்சுருவான். அதனால் தோளில் கை போட்டு நம்ம அந்த குணம் இருக்கோம் இல்லையா, அதான் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னா. வென்று வகை கிடக்கும் நில் கையில் வேல் போற்றி. எம்பெருமான் எப்போவுமே ஒரு சக்கராயுதம் வச்சுருக்கானே. இங்கே வந்து வேல்ங்கிற சப்தம் இந்த வேல் மாதிரி இருக்க ஈட்டி அதை குறிக்காது. எம்பெருமான் கையில் இருக்கிற சக்கரமே அங்கே வேல். வேல்னா ஆயுதம். எம்பெருமான் என்ன சக்கராயுதம் தான் கையில் வச்சுருக்கான். அந்த சக்கரம் அடியார்களுக்கு ஒரு துன்பம்னா எம்பெருமான் கட்டளை இடணும்னு காத்துட்டே இருக்காது, உடனே கிளம்புமா, தானே கிளம்பும். அம்பரீஷனுக்கு அப்படி தான் கிளம்பிச்சு. அம்பரீஷ் சக்கரவர்த்தி ஏகாதசி விரதம் இருந்தார். துர்வாசர் சோதிக்க வந்தார். துவாதசி காலையில் விடிய காத்தால பாரணை பண்ணணும். இவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்றைக்கி சாப்பிட வரேன்னு சொன்னவர் குளிக்க போயிட்டார். ஸ்நானத்துக்கு போனவர் உள்ள ஹடயோகம்னு ஜலத்துக்குள்ளேயே உட்காந்து யோகம் பண்ணுறது. ஹடயோகத்தில் உட்காண்டிருக்கார். நாளி ஆகிண்டே இருக்குது. சூரியன் வந்தாச்சு, மேலே வரத்துக்குள்ளே சாப்பிட்டாகணும். அந்த காலம் முடியறதுக்குள்ளே சாப்பிட இல்லைன்னா விரதம் போயிடும். ஏகாதசி விரதம் இது வரைக்கும் போனதில்லை. என்ன ஒன்று தவிக்கிறான். வந்தவர் வரேன்னு சொல்லிட்டு போனவர் அவரை விட்டுட்டு சாப்பிட்டா அது ஒரு தோஷம். நாரதர் வந்தார் அங்கேருந்து. இவனே நீ கவலைப்படாத, உனக்கு வந்து 2லேருந்து நான் தப்பிக்க வழி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு, நீ பெருமாளுடைய தீர்த்தத்தை எடுத்துட்டா துவாதசி சாப்பிட்ட பலன் கிடச்சிரும். தீர்த்தம் சாப்பிட்டதுனால அந்த சாப்பிட்ட தோஷம் வராது. அதனால் அவரை விட்டுட்டு சாப்பிட்டேங்கிற தோஷமும் உனக்கு வராது அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சுன்னா, சரி நாரதர் சொன்னால் சரின்னு அப்போ தான் தீர்த்தத்தை எடுத்து அப்படி சாப்பிட்டா உள்ளே கூட போயிருக்காது. உடனே வந்து நிற்கிறார் அவர். அது காத்துட்டு இருக்கார் அது வரைக்கும். ஏன்னா அவெல்லாம் அங்கே மறைஞ்சு இங்கே தோன்றுவா இல்லையா, ரிஷிகள் தானே. அவன் தொண்டைக்குள்ளே இறங்கியிருக்காது, வந்துட்டுதான். உடனே நீ என்ன விட்டுட்டு நீ எப்படி சாப்பிட்லாம்? இல்லை நான் தீர்த்தம் தான், அதெல்லாம் கிடையாது, நீ வந்து தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு கோபம். உடனே ஒரு பூதத்தை ஏவினாராம். பூதத்தை ஏவினவுடனே அந்த பூதம் இவரை விழுங்க வர்றது. அவர் அம்பரீஷன் பயப்படலை. எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறான், நின்றுருக்கான். அவ்வளோதான். உதவிக்கு கூட கூப்பிடல பெருமாளை. எம்பெருமானே இந்த பூதம் வருது என்னை காப்பாற்றி சொல்லவே இல்லை. பெருமாள் திருவள்ளம் இன்றைக்கி இருக்கணும்னா இங்கேருந்து கைங்கரியம் பண்ண போகிறேன், போனால் வைகுண்டத்தில் போய் கைங்கரியம். அப்போ ஆகக்கூடி கைங்கரியம் இருக்குது. இந்த உலகத்தில் இருந்தோம்னா இந்த பெருமாளுக்கு, அது வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு கைங்கரியம். மேலே போயாச்சுன்னா பரவத்தில் பரவாசுதேவனுக்கு ஆகக்கூடி கைங்கரியம் நிச்சயம். அது இங்கே பண்ணா என்ன, அங்கே பண்ணா என்னன்னு பக்தனுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது.
சாகுப்புறமே சாகுப்புறம் நினைக்கக்கூடாது, சாகுறமேன்னு சந்தோஷம். ஏன்னா அங்கே கைங்கரியம் கிடைக்குமே. இங்கே இருக்கோண்டா, இங்கே கைங்கரியம், இங்கேயும் கைங்கரியம், அங்கேயும் கைங்கரியத்துக்கு தான் பக்தனுக்கு ஆசை இருக்கணும். அதனால் மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு ஆழ்வார். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் 2 பாடம் இருக்குது. பக்தன் விரும்பினான்னா எனக்கு இப்போவே இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பரமத்தில் சேர்த்துக்கோனா உடனே சேர்த்துப்பானா. அதுக்கு அந்த காலம் உனக்கு 100 வயசு போட்டிருக்கேன்ப்பா, நீ அது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டானா. ஏன்னா இவன் துடிக்கிறானே, எனக்கு இந்த சிறகெல்லாம் வெட்டி விடு, இப்போவே பரமத்துக்கு வரேன்னா உடனே அந்த க்ஷணம் பெருமாள் ஏற்றுப்பான். நம்ம மனப்பூர்வமாக பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணினோம் அப்படின்னா, ஆர்த்தியோட பண்ணினா மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்குங்கிறான்னார். சரி இங்கேயே இருப்போம், நான் இங்கே இருக்கிற இங்கே கைங்கரியம் பண்ணுறேன், அங்கே வரும்போது கைங்கரியம் பண்ணுறேன்னு நினச்சாலும் மரணமானால் வைகுந்தம் அப்படின்னா 2ஐயும் சொன்னார். கேட்குறவனுக்கு உடனே கொடுப்பார், மரணமாக்கி கொடுப்பார். இல்லை நான் இங்கே இருந்தா மரணமானால், நம்ம பாடம் மரணமானால் தான் இருக்குது, வியாக்கியானத்தில் மரணமாக்கின்னு இருக்குது. மரணமாக்கின்னு சொல்லிட்டாக்க பயந்துருவாள், அந்த பாசுரத்தையும் சேவிக்க மாட்டா. அப்புறம் இது கண்ணபுரம் பாசுரமா வேண்டாம், அதில் மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும்பிறான்னு இருக்குது, சொல்ல சேவிக்க மாட்டோம், பயந்துருவா அப்புறம். அதனால தான் ஆழ்வார் எச்சரிக்கையாகவே பண்ணிருக்கார், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பிறான் அரணமைந்த பதில் சூழ் திருக்கண்ணபுரம் அப்படின்னார். அப்போது எம்பெருமான் பக்தருக்காகவே எல்லாம் பண்ணுறான். அந்த ஆளி என்ன பண்ணித்து, இவன் பிரார்த்திக்கலை, கையை கூப்பி நிற்கிறான், பெருமாள் கிளம்பல, இந்த சக்கரம் கிளம்பிடுது. கிளம்பின சக்கரம் துர்வாசர் ஆரம்பித்த பூதத்தையும் வெட்டினது, அவரையும் விட்ட போயிடுது. அவர் ஓடுறார், என்னை காப்பாற்றணும். எங்கே போனார்? பிரம்மா வந்து சத்தியலோகத்துக்கு போனார். பிரம்மா பார்த்து, என்ன சுவாமி இப்படி தலைதறிக்க ஓடி வர்றது, சக்கரம் வருது அப்படின்னா, அது நமக்கு ஆகாது என்ன. அங்கே போனார், அவர் நமக்கு முடியாத வைகுண்டத்துக்கே போயிட்டார். போனால் என்னப்பா உன்னோட சக்கரம் துரத்தி நீ என்ன பண்ணின அப்படின்னார். இந்த மாதிரி அப்படின்னா, அப்படியா, அது நம்ம சொன்னால் கேட்காதேப்பா அப்படின்னா. என்ன உன் சக்கரம் நீ சொல்கிறது கேட்காதான்? அது கேட்காதுப்பா, நீ எங்கே கிளம்பினே அங்கே போய்டு, உனக்கு அதுதான் பாதுகாப்புன்னார். நேராக அம்பரீஷன்ட்ட வந்து விழுந்தார், என்னை மன்னிச்சுக்கோ, நான் இனிமேல் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னார். என் திருவடியில் போய் நீங்கள் விழலாமா, அபச்சாரமாச்சே, நான்னா உங்கள் திருவடியில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சுதர்சனத்தை பிரார்த்திக்கிறார், இவரை விட்டுடுக்கோ வேண்டாம் அப்படின்னு. உடனே அவர் மறைஞ்சார்னு சரித்திரம். அப்போது பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னா சக்கரம்தான் முதல்ல கிளம்புறது. அதனால தான் புல்லூர்ந்து வந்தார் பெருமாள், அது மூலமேன்னு கூப்பிட்ட உடனே வேகமாக வரார். கருடனோட வேகம் போகிறல, கருடன் இடிக்கிண்டு அவர் பிறந்தாருன்னு அங்கே சரித்திரம். கருடனுக்கு வேகம் போகிறலையா, அப்போது கருடனை தொடையினால் இடுக்கிண்டு அவர் இழுத்துட்டு வந்தார். அந்த வேகம் போகிறலைன்னு சக்கரத்தை நேராக விட்டாராம். ஏன்னா சக்கரம் பெருமாளோட ஸ்பீடாக வருதுங்க. சுதர்சனத்தை நீ போ அப்படின்னு நினச்சாராம். அங்கே வந்து முதலைய அது சம்ஹாரம் பண்ணிட்டு கஜேந்திரனை காப்பாற்றிச்சு. அப்போ அந்த சுதர்சனாழ்வானுக்கு அப்படி ஒரு வைபவம். அதான் சொல்கிறார், வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் அப்படின்னா. சக்கரத்தாழ்வானுக்கு ஒரு மங்களாசாதனம். வென்று பகை கெடுக்கும்னா, பகை என்ன பகைன்னா, அடியாறுகளை யாரெல்லாம் துன்புறுத்துறாளோ அவெல்லாம் பகைவர்கள். அந்த பகையை இல்லாமல் ஆக்கிடுவான், பகைவர்களே இருக்க மாட்டேன். அதனால் வென்று அப்படிங்கிற பதம் என்னென்னா, சுதர்சனம் போய் தோற்று திரும்பினதா இல்லை அப்படின்னா. சுதர்சனம் ஒரு இடத்துக்கு பிரயோகம் ஆயாச்சுன்னா ரிட்டர்ன் எப்படி வருவார்னா ஜெயத்தோடு தான். அதான் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஜனா, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஜனான்னு ஸ்லோகமே இருக்குது. எம்பெருமானுக்கு அப்படி ஒரு சுதர்சனாழ்வானுடைய வைபவம் அப்படி. அதனால தான் சக்கரத்தாழ்வான விசேடமாக நாம் தனி சந்நிதியில் கூட ஆராதிக்கிற காரணம் என்னென்னா, பக்தர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா எம்பெருமான் அவரை நியமித்து வச்சுருக்கார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இவர் கிளம்பிடுவாராம். எம்பெருமானுக்கு அந்த வேலை மிச்சப்படுத்துகிறார். அதுக்காக எம்பெருமான் இவரை காட்டிலும் சின்னவர்னு அர்த்தம் இல்லை. எம்பெருமானுடைய பரிவாரத்தில் பிரதம பரிவாரம். ஒரு எஜமானர் அவருடைய வேலையால் ஒருத்தர் இருக்காருன்னா அந்த வாழெல்லாம் உள்ள அனுப்பிச்சுட்டுருப்பாளா, என்கிட்ட சொல்லுப்பா, ஒன்று என்னால் தீர்க்க முடியலன்னா அப்புறம் நான் சாரை பார்க்குறேன், சார்ட்ட அனுப்புகிறேன் தானே சொல்லுவான் ஒரு பிஏ. இவனே எல்லாம் முடிச்சிடுவான். முடிச்சு கடைசியில் முடிச்சுட்டு, சார் அவர் வந்தார், இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன், ரைட் அப்படிம்பார் இல்லையா. அவர்கிட்ட போய் எதுக்கு எடுத்தாலும் போய் எழுப்பிண்டு, சார் அவன் வந்திருக்கான் என்ன பண்ணணுன்னா, உடனே எதுக்கடா வச்சுருக்கேன்னு கேட்பார் இல்லையா. அதுமாதிரி சுதர்சன ஆழ்வான் பக்த ரட்சணத்துக்காகவே அந்த திருவாளி கையில் ஏந்தி எனக்கு இறக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும், இன்னமும் இறக்கவும் மாட்டார், இப்படி வச்சுட்டே இருக்கார் இல்லையா. அதனால் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னா, அந்த வேல்கிற சப்தமே சக்கரத்தாழ்வான் தான். ஆயுதங்கள் பெருமாள் எந்த அவதாரத்தில் எந்த ஆயுதம் எடுத்துன்னு இருந்தாலும் அது சக்கரம்தான். பெருமாள் எப்படி ரூபம் மாறி மாறி வராரோ அதேமாதிரி இந்த சக்கரமே ஆயுத ரூபத்தில் மாறி மாறி வரும் இல்லையா. நரசிம்ம அவதாரத்தில் நகமாக இருந்தது சக்கரம்தான், வாமன அவதாரத்தில் சுக்கரனை குத்தினது சக்கரம்தான். ஏன்னா அந்த புல் போட்டுருந்தார் இல்லையா, அதனால தான் சக்கர கையேனே சப்பானி அப்படின்னார். ஏன் அங்கே வாமன அவதாரத்தில் போய் சக்கர கையேனே கொட்டாய் சப்பானின்னு நான் சொல்லுவா,
அங்கே தர்ப்ப புல்லுன்னா கையில் போட்டுன்னு வந்தார், கையில் கொடை எடுத்துன்னு இந்த கையில் கமாண்டெல்லாம் வச்சுட்டு இருக்கார். அங்கே போய் பெரியாழ்வார் சொல்கிறார், சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே சப்பானி அப்படின்னு. நீ கை தட்டுன்னு குழந்தைய சொல்கிறார். அந்த சப்பானின்னா கையை தட்டு, சப்பானி சப்பானின்னு கை தட்டும். அந்த சின்ன குழந்தை கை தட்டி பழகும் இல்லையா, கை தட்டம்மா கை தட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. சப்பானின்னா சக, பாணினா சகன்னா கூட, பாணினா கை, ரெண்டு கையும் தட்டு. அந்த சம்ஸ்கிருத பலம் தான் இங்கே தமிழில் சப்பானி அப்படின்னு வரும். சகபாணிங்கிறது இங்கே சப்பானி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனை, சக்கரமாக இருந்ததுன்னா அந்த புல்லு தான் சக்கரம். பெருமாள் கையில் எதை வச்சு ஒரு ஆயுதமாக பிரயோகம் பண்ணுறாரோ அது சக்கரம் தான். அப்படி வருமா, பெருமாள் எப்படி ரூபம் மாறி மாறி வராரோ அதே மாதிரி இந்த சக்கரமும் பெருமாள் கூட மாறி 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 அவதரிக்கும். அப்போ பெருமாள் பண்ணுற அத்தனை காரியத்துக்கும் கைங்கரியம் பண்ணுறதுக்கு சுதர்சனவான் கூடயே இருப்பாராம். அதனால் சொல்கிறார், வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பக்தர்களுக்காகவே ஏந்தி பிடிச்சிருக்கே அந்த சக்கரத்துக்கு ஒரு மங்களம். ஏன்னா அதுக்கு ஒரு குறை வரப்படாதே, வாட்டம் வரப்படாது. அதுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணினால் இப்பேற்பட்ட ஒன்றை நாங்கள் என்ன பண்ணோன்னா என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். ஒன்ன இடத்துல போய் அதை கொடு இதை கொடு நாங்கள் கேட்டால் நாங்கள் முட்டாள் இல்லையா. நாங்கள் என்ன கேட்டு வரோம், சேவகமே ஏற்றி அப்படின்னா உன்னுடைய கைங்கரியமே பிரார்த்தித்து வந்தோம், பறைகொள்வான் வந்தோம். உன்ன இடத்துல கைங்கரியத்துக்காகவே வந்தோம். என்னைக்கு வந்தோம், இன்று யாம் வந்தோம். இப்போ நாங்கள் வந்த காரணம் என்ன அப்படின்னா கைங்கரிய பிராப்திக்காகவே வந்தோம். எங்களுக்கு நீ கைங்கரியத்தை அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறா. இறங்கேலோ ரெம்பாவா, எங்களுடைய பிரார்த்தனைக்கு நீ செவிசாய்க்க வேண்டும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணினா. நாளைக்கு அவதார விசேடங்களை சொல்கிறா, நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு அனும ஜெயந்தி காத்தால